கிளர்க்கோடைய மாமியார் வந்து வேலைக்கே வரல. 8000 ரூபாய் சம்பளம் எடுத்திருக்காங்க சார். இந்த மாசம் சந்தாவில பணம் கட்டியிருக்காங்க. ஏன் அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது? ஏழை வாழையெல்லாம் நாங்க எப்படி வாழ முடியும்? நாங்க வந்து பொம்மிநகர், தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி வட்டம், திம்மரசநாயக்கனூர் பஞ்சாயத்து. எங்க ஊரு வந்து பொம்மிநாயக்கன்பட்டி. என் பேர் வந்து டி ஜெயராணி. எங்க ஊர்ல வந்து 100 நாள் வேலை திட்டத்துல வந்து நிறைய கோயம்பேடு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னு கேட்டா எங்க ஊர் பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து ஒரு பொறுப்பு இல்லாம இருக்காரு. அவர் வந்து அவங்க வீட்டுக்காரமா தான் கிளர்க்கு. ஆனா வந்து எல்லா நடவடிக்கை எடுக்கிறது வந்து அவங்க பையனும் அவங்க வீட்டுக்காரன் தான் பண்றாங்க. அந்த அம்மா எந்த ஒரு பொறுப்புமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க பேர் வந்து புஷ்பம். அந்த அம்மா பேர் வந்து அவங்க வீட்டுக்காரர் பேர் வந்து சுப்ராஜ். பையன் பேரு வந்து அவன் பேரு குரு. அந்த பையன் பேர் வந்து குரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலையில ஊழியர்களா பணியாற்றுறாங்கல்ல பாத்தீங்களா, அவங்க சொந்த பந்தம் மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, அட்டை எழுதிக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்கள் வந்து இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல 3 டைம் 4 டைம் நாங்கள் மனு கொடுத்துட்டு போயிட்டோம். எங்களுக்கு வந்து பிடிஓ ஆபீசர் வந்தாருன்னா அவங்களுக்கு பணத்தை கட்டி தன்னை கட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. வேலைப்பாளையத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு எந்த இதுமே கிடையாது சார். நாங்களும் கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து கிளர்க்க மாத்தணும். அங்க இருக்க பணியாளர்கள் எங்களை மாத்தி ஆகணும் சார். எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். மோசடி வந்து 1.5 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்க சார். இப்ப மரக்கன்று நட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டு வளரவும்ல அவங்க தண்ணி ஊத்தல சார். ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அடிச்சிருக்காங்க சார். நாங்க எல்லாம் ப்ரூஃப் வச்சிருக்கோம். பையன் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கியா, வெளியூர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு காசு எடுத்துட்டு இருக்காங்க சார். கோயம்புத்தூர்ல, சென்னையில படிக்கிறியான், திருப்பூர்ல இருக்காங்க சார். அவங்களுக்கு ஃபுல்லா அட்டைய போட்டு கிளர்க்கோடைய மாமியார் வந்து வேலைக்கே வரல. 8000 ரூபாய் சம்பளம் எடுத்திருக்காங்க சார். இந்த மாசம் சந்தாவில பணம் கட்டியிருக்காங்க. ஏன் அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது? ஏழை வாழையெல்லாம் நாங்க எப்படி வாழ முடியும்? எங்க ஊர்ல 2000 மக்கள் மேல வச்சுட்டாங்க சார். ஆனா வேலை வந்து இப்ப நாங்க வேலைக்கு போய் 1 வருஷத்துக்கு மேலே சார். 1 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு வேலை போயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். நாங்க வேலை வாய்ப்புக்கு போய் எங்களுக்கு வந்து கிளர்க்க முதல் நடவடிக்கை எடுக்கணும் சார். எங்களுக்கு அந்த பணியாளர்களும் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் சார். வீடியோ வந்தாட்டு பணத்தை கொடுத்து தன்னை கட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்களே சார். எந்த ஒரு இதுமே எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே சார். எந்த ஒரு ஆபீசர் வந்தாலுமே காசை கொடுத்துறாங்க சார். அவங்க காசை வாங்கிக்கிட்டு பேசாம வந்துடுறாங்க சார். கலெக்டர் இன்னைக்கு போனோம் சார். நீங்க கலெக்டரும் இல்ல, சப் கலெக்டரும் இல்ல சார். நீங்க போங்க, உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சார் எங்க மனுவை வாங்கி வச்சிருக்காங்க.